எல்லா பௌர்ணமிக்கும் எல்லா மாதத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இந்த பௌர்ணமியில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. நேரத்தை வந்து இப்போ நீ நார்மலாக வந்து கோயிலுக்கு போகிறது, சித்தர் கோயில் இதெல்லாம் நீங்கள் ஈவினிங்கில் போவீங்க, இல்லை காலையில் கூட போவீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா, வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவிக்கோ, தங்கைக்கோ, இல்லை அம்மாக்கோ, இல்லை உங்களுக்கோ, இல்லை சேவிங்கோ ஏதாவது ரெண்டு தவிர்த்துக்கு பை. ரெண்டுமே என்கிட்ட காசு இல்லை பை, நான் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கேன், ஆனால் எனக்கு செல்வம் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள் மனசில் இருக்கும். அப்போ என்ன வாங்கணும்னா, மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான தலைப்பு வருகின்ற பௌர்ணமி, டிசம்பர் 4ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி. அன்னைக்கு வந்து ஹிந்து மக்கள் வந்து பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு கூட கொண்டாடுவாங்க. அன்றைய தினம் பொதுமக்கள் என்ன செய்யணும், என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சா மேலும் பெருகும்னு மக்களுக்காக சொல்லுங்க பாய். எல்லா பௌர்ணமிக்கும் எல்லா மாதத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இந்த பௌர்ணமியில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பௌர்ணமிக்கு நான் சொல்லுவேன், நார்மலாக இந்த கோயிலுக்கு போங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, வீடை சுத்தம் பண்ணுங்கள், உங்களே நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க, எல்லாமே நான் ரெகுலராக சொல்கிறது தான். இப்போ இந்த பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வர பௌர்ணமி 4ஆம் தேதி வருது இல்லைங்களா? ஆமாம். ஸோ 4ஆம் தேதி வர பௌர்ணமி, டிசம்பர் மாதம் 4 பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டைமிங் காலைல 9 மணிலேருந்து 10:30 மணி வரையும் குளிகை நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த நேரத்தை வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கோயிலுக்கு போகிறது, சித்தர் கோயில் இதெல்லாம் நீங்கள் ஈவினிங்கில் போவீங்க, இல்லை காலையில் கூட போவீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்படி போயிட்டு வரதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துடுறது, குளிகை நேரன்றதால காலையில் வந்துடும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா ஒன்றும் 100% ரிசல்ட் வரும். நீங்கள் வாங்கக்கூடிய வேலை தினசரி நீங்கள் பயன்படுத்துறது உணவுறதுக்கு தான் வாங்க போகிற பொருள் தான். வர டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வர பௌர்ணமி வருது பார்த்திங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி குளிகை நேரம்னு இருக்குது. இந்த நேரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா, உங்கள் மனைவிக்கோ, தங்கைக்கோ, இல்லை அம்மாக்கோ, இல்லை உங்களுக்கோ, இல்லை சேவிங்கோ ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, தங்க நகை குளிகை நேரத்தில் 9லேருந்து 10:30 மணிக்குள்ளே. இது இயர்லி மார்னிங்காக தான் இருக்கும். சில கடைகள் திறந்துருக்கும், சில கடை திறக்காமே இருக்கும். அதுவும் சேர்த்தே சொல்கிறேன். ஆனால் எப்படியாவது வாங்கிடுங்க. ஏன்னா டைம்ன்றது போனால் வராது. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், போனால் வராது. வயசு, டைமு, உயிர் 3 விஷயந்தான். அதில் முக்கியமான நேரம். இந்த குளிகை நேரன்றது இந்த பௌர்ணமியில், அதுவும் காலை பொழுது வருது. இதை பயன்படுத்திங்கன்னா 100% மேலும் 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 சேரும். இப்போ நீங்கள் 2 கிராம் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனசுக்கு 4 கிராமாக கூட மாறலாம், ஒரு 4 சவரனாக கூட மாறலாம். அது உங்களோட எண்ணங்கள் பொறுத்து. ஸோ இதுதான் வாழ்க்கை. அது மாதிரி வந்து நீங்கள் நகை, தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க. 2 விஷயம். இது 2 தவிர்த்துக்கு பை. ரெண்டுமே என்கிட்ட காசு இல்லை பை, நான் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கேன், ஆனால் எனக்கு செல்வம் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள் மனசில் இருக்கும். அப்போ என்ன வாங்கணும்னா, நீங்கள் தினசரி வீட்டுக்கு பயன்படுத்துகிற கல் உப்பு, மஞ்சள் தூள், அரிசி, எண்ணெய் வகைகள், சாப்பாடு, உணவுறதுக்கு ஆன பொருட்கள் நீங்கள் வீட்டுக்கு வாங்கலாம். ஏன்னா நகை எப்படி நம்மளுக்கு அவசியமோ, ஒரு சேவிங்கோ, அந்த மாதிரி உணவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உணவில்னா வாழ்க்கையே இல்லை. அதுவும் உணவுற பொருள் கூட இந்த குளிகை நேரத்தில் இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் வாங்கலாம். இப்போ நார்மலாக எப்படியே காலியாக போகிற ஜாமான் மாதம் பிறந்திருக்கும், 1ஆம் தேதி வாங்குவீங்க, 2ஆம் தேதி வாங்குவீங்க. இது இந்த நேரத்தில் வாங்குங்க. இப்போ யாருன்னா மேரேஜ் வச்சுருப்பீங்க, வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கிட்டீங்கன்னா இந்த டைமில் வாங்குங்க. நான் சொல்கிற நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த குளிகை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் தினசரி வர நாட்களில் வரும். அப்படின்னும் போது முன்னாடி செய்கிற நேரம் வந்து அந்த நேரத்தில் செய்யுங்க. இல்லை 2 நாள் கழிச்சு வாங்குறத முன்னாடி வாங்கிக்கோங்க. 2 நாள் என்ன போகுது, ஏன் அந்த நல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ குளிகை நேரம் வர பௌர்ணமி 9 மணிலேருந்து 10:30 மணி வரை இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நகை, தங்கம், இல்லை வெள்ளி. அதுக்கும் வறுமை இல்லாத மக்களாக இருந்தாங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா உணவு பொருட்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கி வீட்டில் சேமிப் பண்ணி வைக்கலாம். இது 2மே நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சித்தர் கோயிலுக்கோ, இஷ்ட தெய்வத்துக்கு உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக போங்க. ஏன்னா பௌர்ணமின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த நாள். எல்லா நாட்களும் நல்ல நாள் தான். எல்லாமே இறைவன் நம்மளுக்காக கொடுத்த நாட்கள் தான். நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சா அது இந்த பொழுது நம்மளோடது. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த பௌர்ணமின்றது பார்த்திங்கன்னா மாதத்தில் வருது. அதில் இந்த மாதம் ஏன் உங்களுக்கு நான் நகைன்னு சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து லக்ஷ்மிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிக்கு உகந்த நாள் தான் இந்த நாள். அதனால தான் உங்களுக்கு இந்த நாளை, இந்த பௌர்ணமியை எதுக்காக பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன். ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.
ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க. பாஞ்சராத்திர தீபம்னா யூஸ்வலாக தீபம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக அது லக்ஷ்மிக்கு உகந்த நாள், என்ன பொருள் வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றி.